நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நாம் ஏன் டென்ஷன் ஆகுறோம்? நீங்கள் ஒழுங்காக சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால், ஒழுங்காக வீட்டில் பொங்குன சோறை சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் உட்காந்துருந்தா, பொய் சொல்லாமல் இருந்தா, ஏமாத்தாமல் இருந்தா, சனிக்கிழமை அந்த கடை பக்கம் போகாமல் இருந்தா, நாங்கள் ஏங்க டென்ஷன் ஆகுறோம்? சனிக்கிழமை மட்டும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கு செல்லுவார்கள், மற்றவர்கள் தினமும் போவார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு மோசமாக போயிடுச்சு. அது சனிக்கிழமை போறவே நல்ல குடும்பம். இன்னைக்கு வேற வழி இல்லைங்க, அதை கொஞ்சமாவது சமாளிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இதில் இவர் பேசுனது பூரா பாருங்க, கூகுளில் தேடி இருக்கிறார். உடல் நலத்தை பேணுவதில் பெண்களின் குறைகள்னு. அதில் என்னென்னலாம் வருமா? மூஞ்சில் ஸ்கின்னை உரிக்கிறாங்களாம். நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைப்பொங்கல் வந்தால் பனங்கிழங்க உரிஞ்சு சாப்பிடுவோம், கரும்பை உரிச்சு சாப்பிடுவோம். இதை தவிர நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? பாளையங்கோட்டையில் யாராவது ஸ்கின்னை உரிச்சிருக்கீங்களாமா? பாம்பு உரிக்கிற மாதிரி உரிப்பாங்களாம். உதட்டில் போய் டாட்டூ போடுவாங்களாம். நம்ம ஊர் பெண்கள் யாராவது பண்ணியிருக்காங்களா? இவர் ஃபாரின்ல நடந்தது எல்லாம் பாளையங்கோட்டையில் நடந்துற மாதிரியே திருச்சி பேசுறாருன்னா அவர் பேசுறது எல்லாமே பொய் தாங்க. அவ்வளவு பொய். சரி, பெண்களாவது அக்கேஷனலாக அந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வந்தால் லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவாங்க. லைட்டாக போடுவாங்க. இல்லாட்டி விழாவுக்கு வரக்கூடாது. வர முடியாதுங்க. ஏன் இப்படி வந்த அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க. ஆமாம், உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம்.